நடந்து செல்ல பாதைகளே இல்லையே, கவலைப்பட வேண்டாம். நாம் நடந்தாலே அது பாதை தான். ஆண்டவர் பாதையாய் மாற்றுவார். ஆண்டவர் பெயர்ல நடக்கணும், ஆண்டவர் பெயர்ல செய்யணும். வாழ்க்கை முழுவதுமாக அவரிடம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். நம்ம செய்யறதெல்லாம் அபிஷேகமா, நம்ம பேசுறதெல்லாம் ஆசீர்வாதமா, நம்ம குடும்பம் பிற குடும்பங்களுக்கு சான்றாக, நமது வாழ்க்கை பிறருடைய வாழ்க்கைக்கு ஒரு மேற்கோளாக, இவன் இப்படி இல்லையே, இவன் எப்படி இப்படி மாறலாம், இவள் இப்படி இல்லையே, இவள் எப்படி இப்படி மாறினாள் என்று பிறருக்கு சான்று சொல்லுகிற வகையில் ஆண்டவருக்கு சாட்சியமான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். பிரியமான உறவுகளே, இறைவார்த்தை தருகிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வார்த்தையிலிருந்து வாசிக்கிறேன். பைபிள் தான் எடுங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வார்த்தை. சான்றாளர் பலர் முன்னிலையில் நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்கும் திறமை உள்ளவர்களுக்கும் நம்பிக்கைக்கு உரியவர்களும் ஆகிய மனிதரிடம் ஒப்படை. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட என்னெல்லாம் கேட்கறியோ அதை பிறருக்கு ஒப்பு கொடு, பிறகு சாட்சியா நில்லு. கிறிஸ்தவம் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அன்பர்களே. தலைகணத்தோடு இருப்பதை சொல்லல, மகிழ்ச்சியா இருக்கிறத சொல்றேன். பிறரை மன்னிக்கணும்னு வேற யார் சொல்லி இருக்கிறா? விட்டு கொடுக்கணும்னு யார் சொல்லி இருக்கிறா? பிறருக்கு நல்லது செய், நீ உனக்கு என்னதான் நினைக்கிறியோ அதை நீ பிறருக்கு செய் அப்படின்னு யார் சொல்லி இருக்கிறா? இந்த ஒரு கடவுள் மட்டும்தான். வேற எதெல்லாம் கடவுள்கள் என்று இந்த உலகத்துல அறியப்படுகிறதோ அங்கெல்லாம் சொல்லாது இயேசு கிறிஸ்து பைபிள்ல கடவுள், உண்மை கடவுள் விவிலியத்துல சொல்லியிருக்கிறான். நாம் நேசிக்கிற விசுவாசிக்கிற கடவுள் சொல்லியிருக்கிறான். எனவே நீ கற்றதை பிறருக்கு அறிவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒரு திறமை இருக்குதா, பிறருக்கு அறிவிங்க, அவருக்கு சாட்சியமா நில்லுங்க அன்பர்களே. தொடர்ந்து 3வது வார்த்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வார்த்தை. கிறிஸ்து இயேசுவின் நல் படை போன்று துன்பங்களில் பங்குகொள். கிறிஸ்து இயேசுவின் நல் படை போல, be like a soldier. ஒரு படை வீரனை போற இரு. யோசிச்சு பாருங்க, ஒரு படை வீரன் போல கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட கூட ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ்தல் என்பது ஒரு சோல்ஜர் போற. ஒரு சோல்ஜர் ஒரு போர்க்களத்துல இருப்பான். அந்த போர்க்களத்துல இருக்கும்போது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அவன் நினைப்பானா? ஒரு போர்க்காலத்தில் இருக்கும்போது நான் போய் ஒரு படம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நினைப்பானா? தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிப்பான். அர்ப்பணிங்கள் நண்பர்களே. அபிஷேகம், வல்லமை நம் வாழ்க்கை அறுவடையாய் மாறும். பிறருக்கு சாட்சியமா நம்ம நிற்போம். இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற தீமையான செயல்பாடுகள், இன்றைக்கு ஒரு காதலன் காதலியை கொள்கிறார், ஒரு கணவன் மனைவியை கொள்கிறார், பெற்றோர் பிள்ளைகளை கொள்கிறார்கள், ஒரு பிள்ளை பெட்ரோல் ஊற்றி அப்பா கிட்ட மிரட்டுறான், தெரியாம பற்றி கொண்டு எரிஞ்சு சென்று இறந்தே போய் விடுகிறான். இப்படி நடந்து கொண்டிருக்கிற உதாரணமான மனிதர்கள் இல்லாத ஒரு சூழல் போல இன்னைக்கு மாறிட்டு இருக்கு உலகம். இவங்க மாதிரி இருக்கணும்னு யாரையுமே சொல்ல முடியல, யாரை நம்புறதுனே தெரியல. அப்போ நீ நான் நம்ம சாட்சியமா இருக்கணும். கிறிஸ்தவர்களாக நாம் இன்னைக்கு சாட்சியமா வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு போர் வீரனை போல் இரு. ஒரு போர் வீரன் படையில இருக்கிற பொழுது ஓய்வு எடுக்கலாம் நினைக்க மாட்டான், கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு வரலாம் நினைக்க மாட்டான், அது முழுவதுமாக அது வென்று எடுக்கணும்னு நினைப்பான், இந்த நாட்டுக்காக நான் நிக்கணும்னு நினைப்பான். ஆண்டவர் சொல்கிறார், படை வீரரை போல கிறிஸ்து இயேசுவின் நல் படை வீரனை போன்று துன்பங்களில் பங்குகொள். சாட்சியமா நில்லு, நான் உன்னை விடுவிக்கிறேன்னு சொல்றேன். பிறருக்கு ஆண்டவர் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதை அறிவிப்போம், பிறருக்கு அறிவிப்போம். அதில் வருகிற துன்பங்களிலே சாட்சியமாய் நிற்போம். அது ஆண்டவருக்காக வருகிற துன்பம் தான். வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், ஜெபம் பண்ணிட்டு வர துன்பங்கள், நீ நல்லது செய்கிறது வருகிற துன்பங்கள் எல்லாம் ஆண்டவர் நிமித்தமாய் வருகிற துன்பங்கள் தான். அவர் விடுவிப்பார், அவருடைய வாழ வைப்பார். எனவே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அவருக்கு சாட்சியமாயிரு. ஒரு முறை விராட் கோலி, கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி, அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொல்றாரு, முன்னாடி நான் கிரிக்கெட்ல வந்த புதுசுல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ என் உடம்பு ஃபிட்டா இல்லை, அதாவது இந்த பேட்டிங் ஆடுற அளவுக்கு என் உடம்பு வளைந்து கொடுக்கவில்லை, அப்படி நேர்த்தியாக என்னால் ஆட முடியல. அதுக்கப்புறம் நான் ஒரு டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, கமிட்மெண்ட். அதன் பிறகு நான் இப்படிதான் ஆடணும்ன்று உலகத்துல தலை சிறந்த ஒரு வீரனை போன்று மாறினேன். காரணம், நான் என்னை ஃபிட்டா வச்சுக்கிட்டேன். நண்பர்களே, நம்ம ஆண்ட பிள்ளையா இன்னுமா இருந்துடணும். நம்மளை பார்க்கறவங்க, ஓ இவன் கிறிஸ்துவன், அதனால்தான் இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்றபடியா இருக்கணும். ஓ இந்த கடவுள்கிட்ட போனா இவன் இப்படி மாறலாம், இவன் இப்படி மாறி இருக்கிறான், நம்மளும் மாறலாம் சொல்றபடியா இருக்கணும். இந்த மேற்கோள் கிரிக்கெட்ல சொன்ன ஒரு உதாரணத்துக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ படை வீரரை போல சாட்சியமா இரு, துன்பத்துல பங்குகொள், அவனை விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே நம் கஷ்டங்கள் தேவைகள் எல்லாம் முழுசுமா அவன்கிட்ட ஒப்பு கொடுப்போம். குறிப்பா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இறுதியாண்டவருடைய நாள்.
உடல் பலவீனத்தோடு இருக்கிறவங்க, உடல் சுகமில்லாமல் இருக்கிறவங்க, பல்வேறு நோய் நொடிகளோடு இருக்கிறவங்க, மனசுல ஏதோ ஒன்று நடந்துட்டே இருக்க, ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க, ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடவே எங்க வீடு இருக்கிறதுன்னு இருக்கிறவங்க, ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை விடுவிப்பார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். நன்றி அப்பா, வல்லவரே, நல்லவரே, நன்றி ஆண்டவரே. நமக்கு சாட்சியமாக போர் வீரனை போல, ஒரு வீராங்கனை போல இருக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்களே, நன்றி அப்பா. எனக்கு ஒவ்வொருவரையும் வீரர்களா மாற்றுங்க ஆண்டவர். நமக்கு சாட்சியமா உண்மையிடம் கற்றுக்கொண்டதை பிறருக்கு அறிவிக்க பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த கிருபையில் அப்பா, உங்கள் கிருபையில் எனக்கு மகிழ்ச்சியாக வாழ இன்னுமா இந்த பிள்ளைகளுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றையும், விண்ணப்பங்களை என்னவெல்லாம் அனுப்புறாங்களோ, கமெண்ட்ல என்னவெல்லாம் ஜெப தேவைகளை கேட்டுட்டு இருக்காங்களோ, உங்க பாதத்தில் வைக்கிற அப்பா, நீங்க தோடுங்க, நீங்க வழி நடத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் பெயரா நல்லது நடக்கும். ஆண்டவர் பெயரில் வல்லமை பார்ப்பீங்க. ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே அன்பர்களே, இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் சாட்சியமா நிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல விட்டு கொடுங்கள, யாரையாவது மன்னிக்க முடியாதவங்கள மன்னிங்கள, இன்னும் அதிகமா கொஞ்சம் பிறர் கொடுத்து பாருங்களேன். தாட்சியா நிக்கிறது நீங்களா இருக்கட்டுமே. இன்னைக்கு ஒரு நாள் நீங்களாகவே ஒரு முயற்சி எடுத்து ஒரு வித்தியாசமான நல் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய காரியங்கள் தான், நல்ல செய்யற எல்லாமே ஆண்டவருக்குரியதுதான், செய்து பாருங்கள். இந்த நாளும் மகிழ்ச்சியான நாள். தேவைகளை கமெண்ட் மூலமா அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. டேக் கேர்.